மதுரையில் பிரதமரின் பெயரை சொல்லி கோடிக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. பாரத் மாதா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் பாஜகவின் பெயரை தவறாக பயன்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு உண்மையா? பாரத் மாதா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் 2 லட்சம் பேரை ஏமாற்றி 14 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் மீது பகீர் புகார் எழுந்துள்ளது. பாஜக பெயரை தவறாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர். ஆனால் தான் பாஜகவில் இருப்பதாகவும் மோசடியில் எதுவும் ஈடுபடவில்லை என பாலமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். எது உண்மை? மதுரை பெத்தானியாபுரம் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த தம்பதி முகி பாலமுருகன், இந்திரா பானுமதி. இந்த தம்பதி மீது மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் சில பெண்கள் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏழை எளியோருக்கு பிரதமர் நிதியிலிருந்து பணம் பெற்று பாரத் மாதா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் வட்டியில்லா கடன் வழங்குவதாக கூறியதாக தெரிகிறது. அதை நம்பிச் சென்றவர்களிடம் MLM முறையில் ஆயுர்வேத பொருட்கள் விற்பனை செய்ய முன்பணமாக 700 ரூபாய் கட்டினால் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தரப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் கூடுதல் பயனாளர்களை சேர்த்துவிட்டால் கமிஷன் தொகை வழங்குவதாகவும் கூறியுள்ளனர். மதுரை, கிருஷ்ணகிரி, சேலம், கோவை உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களிலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான உறுப்பினர்களையும் இணைத்துள்ளனர். தொடர்ந்து பாரத் மாதா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் மொபைல் ஆப் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாகவும் உறுப்பினர்களை இணைத்து பணம் வசூல் செய்ததாக புகாரில் அவர்கள் கூறியுள்ளனர். ஓரிரு மாதங்கள் விற்ற பொருட்களுக்கு பணத்தை வழங்கியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு பணத்தை கொடுக்காமல் இருந்ததால் மதுரையில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு நேரில் சென்று கேட்டபோது பணத்தை திருப்பி அளிக்க இயலாது என கூறியதோடு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பாரத் மாதா ஃபவுண்டேஷனின் முகவர்களுக்கு பணம் கொடுத்த உறுப்பினர்கள் நெருக்கடி கொடுத்ததால் பணத்தை பெற்றுத்தரக் கோரி அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். என்ன செஞ்சிருக்காருன்னா, இப்ப எங்கிட்ட 10,500 ரூபாய் வாங்கியிருக்காருன்னா எங்க பணத்தையே வாங்கி 9,000 ரூபாய் லோன் போட்டிருக்காரு. அதை என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் செக் வாங்கியிருக்காரு. ATM கார்டை வச்சு அந்த என்ன நம்பர், டிடிஎல் நம்பர் 14 அந்த நம்பர் சிசிஐ நம்பர் எல்லாரும் வாங்கியிருக்காரு. வாங்கி அதையும் மக்களை வந்து போன் பண்ணி உங்க செக்கை நான் பேங்க்ல போட்டுருவேன், உங்க செக்கை நான் தப்பா யூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப அந்த செக்கு கொடுத்த போற எங்க வீட்டுல வந்து கவலைப்படுறாங்க. அப்ப அவங்ககிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா தான் வாங்கி வச்சுக்கச்சுன்னு சொல்லி அந்த அம்மா மேல பெட்டிஷன் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டு நான் அங்க போய் கொடுத்துறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி என்னையுமே இப்படி மக்கள்கிட்டையும் மிரட்டி என்னையும் மிரட்டுறாரு. குறைஞ்சது 1700 பேர்த்திட்ட நான் பணத்தை வாங்கி நான் கொடுத்துருக்கேன். நான் என் வீட்டுக்குள்ள போய் 15 நாள் ஆச்சு. எனக்கு நிம்மதி இல்லை, தெருவுக்குள்ள நடக்க முடியல, என்னால ஆட்களை வச்சு மிரட்டுறாரு. அதனால எங்களுக்கு அவர்கிட்ட கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சாகணும். எங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு வந்து 700 ரூபாய் வசூல் பண்ணாரு. வசூல் பண்ணி வந்து லோனும் கொடுக்க கிடையாது, அவங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு பண்ண கிடையாது. நாங்களும் பார்த்தா 5 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். 5 மாசமா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால இப்போதைக்கு எங்களுக்கு எங்க ஆபீஸ் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. தெரியாம அட்ரஸ் பிடிச்சி நாங்க கூகுள் பே தான் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு இப்போ 3 நாளாச்சு நாங்க ஊர் விட்டு வந்து அப்படியே எஸ்ஐ வந்து போன் பண்ணி என்ன சொன்னாரு, எஸ்ஐ வந்தாரு ஆபீஸ் கிட்ட வரக்குள்ள என்ன சொல்றாரு, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா எதுவுமே சொல்லல. நீங்க பாத்துக்கலாம் போங்க, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, நாளைக்கு 11 மணிக்கு வாங்க, இப்படியே தான் டைம் வேஸ்ட் பண்றாரு தவிர எங்களுக்கு கொடுத்த பாடு கிடையாதுங்க சார். 107 ஐடி போட்டிருக்கேன். ஆனா 1 ரூபாய் எங்களுக்கு எந்த கமிஷன் காசும் வந்தது கிடையாது, லோனும் வந்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 100 பேர் மக்களும் வந்து என் வீட்டு முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து நான் 50 பேருக்கு வட்டிக்கு வாங்கி நான் ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணிருக்கேன். 10 மணி வரலையும் எங்களை உட்கார வச்சுட்டு எங்களை மோசம் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஆம்பளைங்களை கூட்டிட்டு வந்து எங்களை மிரட்டுறாரு 10 மணி நைட்டுக்கு. பிரதமர் பெயரில் மோசடியில் ஈடுபட்ட முகி பாலமுருகன் பாஜக பெயரையும் பாரத மாதாவின் உருவப்படத்தையும் தவறாக பயன்படுத்தியதாக பாஜக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதெல்லாம் பக்கா ஃப்ராட் வருது சரின்னு சொல்லி உள்ள போனோம்னா மோடி ஐயா படத்தை போட்டிருக்காங்க. இதை விட முக்கியமா வெளி மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, யூடியூப்ல ஒரு சேனல், அவரோட சேனல் ப்ரொடியூஸ் பண்ணி அதுல வந்துட்டு பக்காவா ஒரு ஃபோர்ஜரி வீடியோ ரெடி பண்ணிருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு,
அந்த சாஃப்ட்வேரை தான் வந்துட்டு ப்ரூஃபா காமிக்கிறாரு. அது வந்து இவங்களுக்கு மெசேஜ் ஆகுது, அந்த மெசேஜும் ஃபோர்ஜரி மெசேஜ். ஸோ இப்படி பண்ண எல்லாருக்குமே லாக்டவுன் டைம்ல எல்லாமே நடந்திருக்கு. லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வாடகை வீட்டில் இருக்காரு, வாடகை ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. இந்த லாக்டவுன் டைம்ல மட்டும் இவர் 14 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவனியாபுரம் ஜெயபாரத் விலாஸ்ல வந்துட்டு 2.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு. பாரத் மாதா பவுண்டேஷன் பெயரிலான மோசடி குறித்து பாலமுருகனிடம் விளக்கம் கேட்டபோது மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளார். கண்டிப்பா அது வந்து அத்தனையும் போய் போவார் சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஜேபில இருந்ததாகவும் இந்த பிரச்சனையும் பிஜேபில இருந்து உங்களை விலக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். இப்போ வரைக்கும் நாங்க பிஜேபில தான் சார் இருக்கிறோம். பிஜேபியோட அட்வொகேட் தான் சார் வந்து எங்களுக்கு வாதாடுறாங்க, கூட வந்திருக்காங்க. ரெண்டாவது நாங்களே மட்டும் தரல, நாங்க 45 பேங்கோட டைப் பண்ணி பேங்க் மூலமா தான் நாங்க கடனை நாங்க வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறோம். பாரத் மாதா பவுண்டேஷன் மூலம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 2 லட்சம் பேரை உறுப்பினராக்கி மோசடி நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறப்படும் மோசடி குறித்து போலீசார் தீர விசாரிப்பார்களா?